வணக்கம். செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 21 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலில் அமெரிக்காவை பார்ப்போம். அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் கனடாவிலிருந்து வரக்கூடிய பனி புயல் அமெரிக்காவில் நுழையும் பொழுது அது மழை புயலாக மாறி, இடிமின்னல் மழை பொடி புயலாக மாறி, அது கடும் காற்றுடன் குறைந்த நேரத்தில் நீடிக்கக்கூடிய காற்றாக இருந்தாலும் அதிக மழை பொழிவையும் அதிக இடிமின்னலையும் காற்று பாதிப்புடன் கூடிய மழை பொழிவையும் வேகமாக கொடுத்துவிட்டு வாரத்திற்கு 10 நாட்களுக்கு 2 குறைந்தபட்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அடுத்த காற்று சுழற்சியாக மத்திய மாகாணங்களில் இருந்தது தற்பொழுது கிழக்கு மாகாணங்களை வந்தடைந்திருக்கிறது. தற்பொழுது நார்த் கரோலினா, வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியா, நியூயார்க் மாகாணத்தில் கனமழை பொழிவை இடியுடன் கூடிய மழை பொழிவை கொடுத்து வருகிறது. அட்லாண்டிக் சிட்டி, நியூயார்க் மற்றும் தலைநகர் வாஷிங்டனில் நல்ல மழை பொழிவை கொடுக்கிறது. வெர்ஜீனியா பீச் மற்றும் கிழக்கு கரையில் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மழை பொழிவு இன்று காலைக்கு பிறகு மெல்ல அது கனடாவின் கரையோர பகுதியை நோக்கி வட கிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து இன்று மாலைக்கு பிறகு இந்த மழைப்பொழிவு விடைபெறும். இந்த நிலையில் அடுத்த காற்று சுழற்சி கனடா பகுதியிலிருந்து வரக்கூடிய நாட்களிலே வர தொடங்கி, அதாவது கனடாவை ஒட்டிய பிசி பகுதியிலிருந்து, பிசி மற்றும் அதனை ஒட்டியுள்ள அமெரிக்கா பகுதிக்குள்ள கலிபோர்னியாவிற்கு வடக்கே உள்ள மாகாணங்களில் நுழையக்கூடிய இந்த காற்று சுழற்சி இடிமழை தொடர்ந்து அது கலிபோர்னியா மாகாணத்தின் வடக்கு ஓரம் மற்றும் மத்திய மாகாணங்கள் வழியாக வரக்கூடிய 22, 23ஆம் தேதிக்குள் உள்ளே நுழைந்து மீண்டும் மத்திய மாகாணங்களின் கனடா எல்லையோர பகுதிகளுக்கு கனமழை பொழிவை 23, 24 தேதிகளில் கொடுத்து கொண்டு மீண்டும் 24ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து இது ஒட்டுமொத்த, அதாவது மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் பரவ செய்து, அதாவது கடற்காற்று உள்ளே போக கனடா பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் ஒன்றிணைந்து லூசியானா மற்றும் அதாவது டெக்சாஸ் மாகாணம் தொடங்கி கனடாவோட ஒட்டாவா வரைக்கும் உள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை 23ஆம் தேதியிலிருந்து தீவிரப்படுத்தும். 24ஆம் தேதி கனமழை பொழிவாக அதாவது லூசியானா மற்றும் அலபாமா மற்றும் ஜார்ஜியா மாகாணங்களுக்கும் கரோலினா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய 24ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். 24ஆம் தேதி இரவெல்லாம் அது நியூ ஆர்லின்ஸ் பகுதிகள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 25ஆம் தேதி புளோரிடா மாகாணத்திற்கும் ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடலோட அமெரிக்காவோட மாகாணங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இப்படி அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இந்த மாத இறுதிக்குள்ள மேலும் சில இருக்கிறது. இந்த மாத இறுதிக்குள்ளரே ஒரு 3-4 எதிர்பார்க்கலாம் குறைந்தபட்சமாக. அடுத்தபடியாக 27, 28ஆம் தேதி மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகுது. மெக்சிகோவுக்குமே மழைப்பொழிவு கொடுக்க போகுது. 28ஆம் தேதி மெக்சிகோ, அதனை ஒட்டியுள்ள டெக்சாஸ் மாகாணத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள அப்படியே புளோரிடா வரைக்கும், லூசியானா முதல் புளோரிடா வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது 28, 29, 30ஆம் தேதி எல்லாம். ஆகவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் திடீர் மழைப்பொழிவு, திடீர் காற்று இடிமின்னலுடன் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். மாகாணங்கள் வேண்டாம் மாறி மாறி இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த அமெரிக்க நாட்டிற்கு இந்த இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து வழங்கிய வண்ணம் தான் இருக்கும். அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடோட வடக்கு பகுதியில் கடுமையான இடிங்க. இதை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் கொலம்பியாவில் கடும் இடி மின்னல் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொலம்பியா மேல ஈக்குவடார், நிலநடுக்கோட்டில் இருக்கிற பெரு, ஈக்குவடார் மற்றும் கொலம்பியா, அதே போல் வெனிசுலா, அதனை ஒட்டியுள்ள எல்லா நாடுகளுக்குமே இடி மழை பொழிவு கனமாக கொடுத்து. பிரேசில்லாம் நல்ல ஒரு மழை, கோடை மழை தான், இன்னும் மழைக்காலம் தொடங்கலை. கோடை மழையே இடிமழையாக எந்த நேரமும் கொட்டித்திருக்கிறது. காரணம் என்னென்னா முக்கடலும் அங்கே சந்திக்கிறது. தெற்கு அட்லாண்டிக், வடக்கு அட்லாண்டிக் மற்றும்
வளைகுடா பகுதி மற்றும் அப்படியே பசிபிக் பெருங்கடல் பகுதி காற்று எல்லாமே வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுக்கக்கூடிய காற்றை குளிர்வித்து காற்றை வழங்க, காற்றை குளிர்விக்க, காற்றை வழங்க, வெப்பப்படுத்த, குளிர்விக்க என்ற சுழற்சி முறையில் நடத்தி கொண்டே இருக்கிறது. அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதாவது மடகாஸ்கருக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விலகி சென்ற நிலையில் புதிய காற்று சுழற்சி ஒன்று மடகாஸ்கரோட கிழக்கு பகுதிக்கும் ரீயூனியன் மற்றும் மொரிஷியஸ் பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. ஆனால் பாதிக்கும் மழை அல்ல, ஒரு சாதாரண மழைக்கால மழைப்பொழிவாக கொடுத்து கொண்டிருக்கு. காற்று சுழற்சி இருகாற்று இணைவெல்லாம் கலந்து மழைப்பொழிவு மொரிஷியஸ், ரீயூனியன் மற்றும் மடகாஸ்கர் பகுதிக்கு மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. பாதிப்பில்லாத மழைப்பொழிவு தான். அது அப்படியே அந்த காற்று சுழற்சி வரக்கூடிய 23, 24ஆம் தேதி விலகி சென்றாலும் அந்த இடத்துல மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். மொரிஷியஸ், ரீயூனியன், மடகாஸ்கருக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்கனவே தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்தது. இப்பொழுது உகாண்டா, டான்சானியா, கென்யா, சூடான், சவுத் சூடான் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகள் எல்லாமே காங்கோ எல்லாம் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. கோடை மழை தொடங்கி பருவமழையும் தொடங்க போகிறது. நல்ல மழை இருக்குது. ஆனால் நாள் முழுவதும் மழை அல்ல, ஏதேனும் சில மணி நேரங்கள் மழை பொழியும். ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும், உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், இதமான வெப்பநிலையும் இருக்கும். திடீர் இடிமழை, ஏரி ஒரு இயற்கை அமைப்பை கொடுக்கிறது உகாண்டாவிற்கு. ஏரிக்குள் மழை இருந்து கொண்டே இருக்கும். திடீர்னு கம்பாலாவுக்குள் நுழைந்து ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். தூறல், சாரல், நனைக்கும் மழை, லேசான மழையாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில், அதாவது மார்ச் இறுதி, ஏப்ரல், மே எல்லாம் நல்ல மழைப்பொழிவு, இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு கனமழை பொழிவை கொடுத்து வருதுங்க. மிக கனமழை பொழிவாக கொடுத்து வருகிறது வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு. தொடர்ந்து இந்த வடக்கு ஆஸ்திரேலியாவோட மழைப்பொழிவு கொஞ்சம் பரவலாகும். 22, 23ஆம் தேதி வடக்கு ஆஸ்திரேலியா மழை, அது அப்படியே தெற்கு ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதி ஒட்டுமொத்த நார்த் டெரிட்டோரியல் கொடுக்கும் மழை, சவுத் டெரிட்டோரியல், அதாவது சவுத் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி, வடக்கு மாகாணங்களோட தெற்கு பகுதிக்கும், தெற்கு மாகாணத்தோட எல்லை பகுதிக்கும், வடக்கு பகுதிக்கும் மழைப்பொழிவு 23, 23ஆம் தேதி நாளைய மறுநாள் கொடுக்க போகுது. தொடர்ந்து இது ஆஸ்திரேலியாவோட பிற பகுதிகளுக்கும் நிச்சயமாக இந்த குயின்லாந்தை ஒட்டியுள்ள வடக்கு ஆஸ்திரேலியா, தெற்கு ஆஸ்திரேலியாவின் வடக்கு ஆஸ்திரேலியா எல்லை பகுதி, வடக்கு ஆஸ்திரேலியாவோட ஒட்டுமொத்த பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதே போல் மேற்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதின்னு சொல்லலாம். அதாவது வட மேற்கு, வடக்கு, வட கிழக்கு பகுதி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பெரும்பாலும் அதாவது சுமத்ரா ஜாவா தீவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதி 31 டிகிரி வெப்பநிலை, கடல் வெப்பம் இருக்குது. இதனால் நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்குது. ஆஸ்திரேலியன் வடக்கு பகுதியில் கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு அந்த ஆஸ்திரேலியாவிற்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அது நிறைவு இருப்பதாக தெரியல. எல்லாம் இந்த மாத இறுதி வரைக்கும் மழை இருக்குது வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு. அடுத்தபடியாக சிங்கப்பூருக்கு கனமழை பொழிவை கடந்த 3 நாட்களாக கொடுத்து இப்போ தீவிரம் குறைந்திருக்கு. காற்று சுழற்சி சற்று விலகி இருக்கு. இருந்தாலும் முற்றிலுமாக மழை விலகி போயிடாது. மழை ஓய்ந்திருந்தாலும், வெயில் வந்தாலும், குளிர் வந்தாலும், இரவு நேரத்தில் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தாலும் மீண்டும் வெயில் அரித்து பகலில் மழைப்பொழிவு இருக்கிறது சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர் எல்லையோர பகுதிகளுக்கும் இன்றைக்கும் மதிய மாலையில் மழை இருக்கும். இப்போ கொஞ்சம் அதிகாலை நேரத்தில் ஓய்ந்திருந்தாலும் காற்று சுழற்சி விலகி இருக்கிறது. இதனால் இது இருந்தாலும் காற்று சுழற்சி என்பது இந்தோனேஷியா பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கு. இருந்தாலும் காற்று குவிதல் நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை, சிங்கப்பூரில் மதிய மாலையில் மழை இருக்கும். சிங்கப்பூருக்கு கண்டிப்பாக இருக்கும். 2-3 நாட்களாக பெய்த மழை போல் இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும். அது பெருமழை இல்லை, இருக்கும் மழை. அதே போல் இந்தோனேஷியாவின் ஜாவா சுமத்ரா தீவிற்கும் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். புருனேக்கும் அவ்வப்பொழுது மழை இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை நம்ம தனியாக ஒரு அறிக்கை கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டுக்கும் சரியான அறிக்கை கொடுத்துட்டோம். அடுத்தபடியாக அரபு நாடுகள் மேற்கத்திய இடையூறானது குவைத் சிட்டிக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மேற்கத்திய இடையூறு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் மற்றும் இத்தாலி வழியாக வரக்கூடிய மேற்கத்திய இடையூறும் அடுத்ததாக மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கி இருக்கிறது மத்திய தரைக்கடல் பகுதிக்கு. ஆகவே மழைப்பொழிவை மேற்கத்திய இடையூறு மத்திய தரைக்கடல் பகுதி நாடுகளுக்கு, அதாவது தொடர்ந்து கொடுத்த வண்ணம் தான் இருக்கும்.
இப்பொழுதைக்கு மேலும் ஒரு மேற்கத்திய இடையூறானது போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் வழியாக நுழைய தொடங்கியிருக்கு. இது வரக்கூடிய 21, 22ஆம் தேதி போர்ச்சுகல் ஸ்பெயினுக்கு மழைப்பிடிப்பை கொடுத்து அப்படியே மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இட்டாலிக்கெல்லாம் இட்டாலி கொடுத்து அப்படியே நேரடியாக இட்டாலியை தாண்டி கிரீஸ் மற்றும் அதன் வழியாக வரக்கூடியது குவைத் சிட்டிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். அதனையும் தாண்டி ஈரான், ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானோட பகுதிகளுக்கும் மேற்கத்திய இடையூறு மழைப்பிடிப்பை கொடுக்கும். பிறகு இமயமலை பகுதிகளுக்கு கொடுக்கும். ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லை. ஆனால் குவைத் சிட்டிக்கு ஒரு நல்ல மழைப்பிடிப்பு இருக்குது. ஆனால் சிட்டி பகுதியை ஒதுக்கிட்டு புறநகர் பகுதியில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள். நன்றி.